بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. قد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين وكان الله بكل شيء عليما. صدق الله العلي العظيم. கண்ணியமான சங்கையான சகோதரர்களே, நீண்ட ஒரு இடைவெளிக்கு பிறகு ரமலானையும் சந்தித்து அதை தொடர்ந்து வந்த ஷவ்வாலுடைய மாதம், அந்த மாதத்தினுடைய கடைசி பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரமலானுடைய காலத்தில் செய்த துணை நற்கர்மங்களையும் பொருந்திக் கொள்வானாக, ஏற்றுக்கொள்வானாக, கபூல் செய்து கொள்வானாக. ரமலான ஒரு முடித்துக் கொண்டோம். அதுக்கு பிறகு ஒரு வகையான திண்டாட்டம், ஒரு வகையான பதட்டம், ஒரு வகையான மந்தம் என்று சொல்லி வர்ணிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் நாங்க இந்த முறை பெருநாள எடுத்தோம். அப்படி ஒன்று இந்த நாட்டுக்கு, இந்த மக்களுக்கு நடக்கக்கூடாது. ஒன்றுபட வேண்டும், ஒன்று சேர வேண்டும், வழிபட வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயங்களை நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வலியுறுத்துகிறேன். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய கடைசி காலம், மௌத்துக்கு கிட்டவாகிறாங்க. அவருடைய மௌத்து கிட்டவாகக்குள்ள, கடைசி காலம் கிட்டவாகக்குள்ள உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சில முக்கியமான புத்திமதிகளை சொன்னார்கள். அதுல ஒன்றுதான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, எங்களுக்கு தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாவி மரணித்து 2.5 வருஷத்துக்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தானார். அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு 10.5 ஆண்டுகளுக்கு பிறகு, 10.5 வருஷத்துல யார் மௌத்தாகிறாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தானார். இந்த நபியினுடைய வஃபாத்துக்கும் ஹஜ்ரத் உமருடைய வஃபாத்துக்கும் இடையில் உள்ள அந்த கேப் எவ்வளவு காலம் சொன்னா, கிட்டத்தட்ட 13 வருஷம். 13 வருஷம். இந்த 13 வருஷ காலத்திலேயே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சில ஆச்சரியமான விடயங்களை மக்களுக்கு முன்வைத்து விட்டு போனார்கள். அதுல ஒரு முக்கியமான விஷயம் தான், உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு நாள் சபையில கேட்டாங்க, ஐயுக்கும் யஹ்ஃபது ஹதீஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் ஃபித்ன். ஃபித்னாக்களை பத்தி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தானே, இந்த ஹதீஸ் யாருக்காவது தெரியுமான்னு கேட்டாங்க. இதை பத்தி ஃபித்னா, குழப்பம், எங்க பார்த்தாலும் குழப்பம், ரத்தம், பிரிவினை, சண்டை, சச்சரவு, எல்லாருக்குமே பிரச்சனை. கேட்டாங்க, ஐயுக்கும் யஹ்ஃபது ஹதீஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் ஃபித்ன். ஃபித்னாக்கள் சம்பந்தமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸுகள் உங்களுக்கு உங்கள யாருக்கு தெரியும்னு கேட்டாங்க. அந்த சபையில் இருந்த ஹஜ்ரத் ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அனா அஹ்ஃபதுஹு கமா கால். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னார்களோ அது அப்படியே நான் பாடமாக்கி வச்சிருக்கேன். அவங்க சொன்னது போல எனக்கு தெரியும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول
சொன்னாங்க ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டேன், ஃபித்னத்து ரஜுலி ஃபி அஹ்லிஹி வ மாலிஹி வ நஃப்ஸிஹி வ வலதிஹி வ ஜாரிஹி. ஒரு மனிதனுடைய ஃபித்னா எப்படி இருக்கும்டா, அவனுடைய குடும்பத்திலே அவனுக்கு சோதனை, அவனுடைய பணமும் அவனுக்கு சோதனை, அவனுக்கே சோதனை, அவனே சோதனை. நான் ஏன் பிறந்தேன், இந்த தவற நான் ஏன் செஞ்சேன், அவன் புள்ளையும் அவனுக்கு சோதனை, அவன் பக்கத்து வீடுக்காராக்கள் நேபர்ஸ் அவனுக்கு சோதனை தான் இருப்பான். உலகத்தில் பீஸ் கிடைக்க மாட்டேன், மன நிம்மதி கிடைக்க மாட்டேன். எல்லாமே ஃபித்னாவா தானே. நாங்க சொல்லுவோமே தொட்டது பிடித்ததெல்லாம் ஃபித்னான்னு சொல்லி எல்லாம். ஃபித்னத்து ரஜுலி ஃபி அஹ்லிஹி வ மாலிஹி வ நஃப்ஸிஹி வ வலதிஹி வ ஜாரிஹி எல்லாம் சோதனை, எல்லாம் சோதனை. எங்கள்கிட்ட கேட்டு வர கூட ஃபத்வா என்ன சொன்னா தலாக் தான். என்ன தலாக், டிவோர்ஸ், ஃபித்னா, ஃபித்னா. கல்யாணம் முடிச்சு 5 நாள்ல தலாக் ஒரு நடந்துக்கு. எத்தனை நாள்ல? 5 நாள். உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, லைஸ ஹாதா உரீத், நான் இந்த ஃபித்னா பத்தி கேட்கல வாப்பா, இந்த ஃபித்னா பத்தி கேட்கல, இது எனக்கு தெரியும் இந்த ஃபித்னா. இன்னமா உரீதுல் ஃபித்ன் அல்லதி தமூஜு கமௌஜில் பஹர், கடல்ல அலவார மாதிரி பெருமை ஃபித்னா, அந்த ஃபித்னா பத்தி கேட்கல. எந்த ஃபித்னா? கடல்ல அலவார அல ஒன்றுக்கு பின் ஒன்று வந்து கொண்டே ஒன்றவிட ஒன்று பேசி ஒன்றவிட ஒன்று பேசி சொன்னாங்க. இன்னமா உரீதுல் ஃபித்ன் அல்லதி தமூஜு கமௌஜில் பஹர், கடல் கடல் அல ஒன்றோடு ஒன்று மோதி மோதி வருவது போல வரக்கூடிய ஃபித்னாவை நான் கேட்கிறேன் என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, உமர் அப்பாத்து மாலக வலஹா யா அமீருல் முஃமினீன், உங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லையே, உங்களுக்கு நீங்க அந்த ஃபித்னா பத்தி நீங்க கேட்கணும். மாலக வலஹா யா அமீருல் முஃமினீன் இன்ன பைனக வ பைனஹா பாபன் முக்லகன், உங்களுக்கும் அந்த ஃபித்னாக்களுக்கும் இடையில ஒரு மூடப்பட்ட கதவு இருக்குது, அந்த கதவு மூடப்பட்டு, எனவே நீங்க அதை பத்தி ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, உங்களோட காலத்தில் அப்படிப்பட்ட ஃபித்னா நடக்க மாட்டாங்க சொன்னாங்க. ஆச்சரியமான ஹதீஸ். மாலக வலஹா யா அமீருல் முஃமினீன், அமீருல் முஃமினீன் அவர்களே, உங்களுக்கும் அந்த ஃபித்னாவுக்கும் இடையில ஒரு திரை இருக்குது, ஒரு கதவு இருக்குது. பாபுன் முக்லக், என்ன ஒரு மூடப்பட்ட கதவு, ஒரு கதவெல்லாம் மூடி வச்சிருக்கிறோம். எனவே அதை பத்தி நீங்க ஒரி பண்ண வேணும், அது உங்களோட காலத்தில் வராது, உங்களோட காலத்தில் வராது, நீங்க பீசா தான் நிற்பீங்க. உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, பாபுன் முக்லக், மூடப்பட்ட கதவா? ஓ மூடப்பட்ட கதவு. சொன்னாங்க, அந்த கதவு உடைக்கப்படுமா திறக்கப்படுமான்னு கேட்டாங்க. ஃபயுக்ஸருல் பாபு அவ் யுஃப்தஹ், எனக்கு பிறகு அந்த பாபு அந்த கதவு உடைக்கப்படுமா அல்லது திறக்கப்படுமான்னு கேட்டாங்க. ஆச்சரியமான வார்த்தை. எதை திறப்போமோ அதை என்ன செய்யலாம்? மூடலாம். இது உடைக்கப்படுமோ அதை கட்டி எழுப்பலாம். கேட்டாங்க, ஃபயுக்ஸருல் பாபு அவ் யுஃப்தஹ், கதவு திறக்கப்படுமா கதவு மூடப்படுமா? சொன்னாங்க, நான் சொன்னேன், ஹுதைஃபா சொல்றது, குல்து நான் சொன்னேன், லா பல் யுக்ஸர், பல் யுக்ஸர், அது உடைக்கப்படும், அது உடைக்கப்படும், உங்களுக்கு பிறகு அந்த கதவு உடைக்கப்படும் சொன்னாங்க. கால உமர் சொன்னாங்க, நான் அதைத்தான் நாடுகிறேன், அது உடைக்கப்பட்டால் மறுவது கியாமத்து வரைக்கும் மூடப்பட மாட்டாங்க. உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலாவுடைய ரத்தம் ஓட்டப்பட்ட நாள் தொட்டு இன்று வரைக்கும் ரத்தம் ஓட்டப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. யார் ரத்தம்? உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா. ஃபித்னா, ஃபித்னா ஸ்டார்ட், ஃபித்னா ஆரம்பம். மனிதனுடைய ரத்தத்துக்கு எந்த பொறுமதியும் இல்லை. சின்ன புள்ள, பொம்பளை புள்ள, பள்ளி வாயில், உடைமைகள்,
இதை பத்தி பிரச்சனை ஃபித்னா. காலையில முஸ்லிமா இருக்கிறான், மாலையில காஃபிரா இருக்கிறான். நஸ்அலுல்லாஹ தௌஃபீக். அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பை கேட்போம், பாக்கியத்தை கேட்போம். ஃபித்னாக்களை அல்லாஹ்விடத்துல இருந்து அல்லாஹ்விடத்துல காரணமான செய்வோம். நாங்க நிச்சயமாக உலக நாடுகள், குறிப்பாக முஸ்லீம் உலகம் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான, ஒரு கசப்பான, ஒரு தர்ம சங்கடமான மனித சமூகத்தை, மனிதனுடைய வாழ்க்கையுடைய சரித்திரத்தில் சமகால இப்ப இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை உலகம் சந்தித்திருக்குமா என்று சொல்லி கேள்வி எழுப்பக்கூடிய அளவுக்கு இஸ்லாமிய உலகம் எப்படி இருக்குது? சின்ன பின்னமாகி துண்டு துண்டாது அவங்க இவர்கள் அடிச்சுக் கொள்றதும் ரத்தத்தை ஓட்டுறதும் யாரு எவரண்டு இல்லாம. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தான வாழ்க்கை. ஒரு நாளைக்கு எத்தனை ஆயிரம் உயிர்கள் கொலை செய்யப்படுகிறது, எத்தனை ஆயிரம் உயிர்கள். மாசூம், பாவமே செய்யாத குழந்தை, பச்சிடன் பாலகன், ராவு தூங்குறாங்க, எழுதி பார்த்தா மூத்து, நச்சுவாய், விஷம் கலந்த வெப்பன்ஸ், ஆயுதம். அல்லாஹ் இடத்துல காரணம் தேடுவோம். சிரியாவுடைய பூமி, அங்க நடக்கிற யுத்தம். நஸ்அலுல்லாஹ தௌஃபீக். ஷியாக்களுக்கும் சுன்னிகளுக்குமான யுத்தம், ஷியாக்களுக்கும் சுன்னிகளுக்குமான யுத்தம். யூதர்களை விடவும் அபாயமான பயங்கரமான சமூகம் தான் ஷியாக்கள். யூதர்களை விட மோசமானது. ஏன்? யூதர்கள் வருவாங்க யூதன் என்ற பேர், இவங்க எப்படி வருவாங்க? முஸ்லிம் என்ற பேர். இவங்களோட ஆக்கிரமிப்புகள், வாலிபர்கள் நல்லா படிங்க. இதை பற்றி 100 ஆண்டுகளுக்கு முன்னால் உலகத்தில் ஷியாயிசம் எங்க இருந்துச்சு, இன்றைக்கு எங்க இருக்கிறாங்க ஷியாயிசம்? இந்த கொள்கை இந்த எப்படி பரத்தப்பட்டது? இப்ப சிரியாவில் நடக்குது. ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, தௌபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மானத்தில் கை வைத்து யுத்தம். அல்லாஹ் அந்த முஜாஹிதீன்களுக்கு அல்லாஹ் பாக்கியத்தை நசீபாக்குவானா. ஒரு பக்கத்தில் அப்படிப்பட்ட ஒரு இது, இப்படிப்பட்ட ஒரு பக்கத்தில் அப்படிப்பட்ட ஒரு யுத்தம். நான் நேற்று ஒரு ஜோர்டான்ல நடந்த ஒரு வீடியோ கிளிப் கொண்டு பார்த்தேன். ஒரு புள்ள படிக்கிறது பார்த்து, சுப்ஹானல்லாஹ், சின்ன புள்ள, சின்ன ஒரு பொம்புல புள்ள ஒரு மேடையில, நீங்க பார்த்துட்டீங்க நினைக்கிறேன். அந்த புள்ள ஒரு வருகுது எதுக்குன்னு சொன்னால், ஒரு பாட்டு போட்டி, கவிதை மாதிரி பாட்டு போட்டி உண்டு, ஒரு புயம். அந்த புள்ள அந்த சபையில வந்து ஒரு புள்ள அந்த பாட்டு படிச்சு, இந்த பிள்ளைக்கு படிக்கிறா வைக்கிற, இந்த புள்ள ஞாபகப்படுத்துது ஏண்ட வயசுடைய எத்தனை ஆயிரக்கணக்கான சிறார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவுடைய பேர்ல கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய சுன்னாவுடைய நபியுடைய மனைவிக்காக வேண்டி உயிர்கள் தியாகம் செய்யப்படுகிறது. உலகத்தில் வண்டு பயங்கரமான ஒரு சூழ்ச்சிதான் இந்த ஷியாயிசம் என்றது. ஷியாக்கள், சுன்னிகள், அதிலேயும் ரவாஃபிதுகள், ராஃபிதாக்கள், அலவி, இவங்க இவர்களிடத்தில் சுன்னிய கொலை செய்வது இபாதத். நஸ்அலுல்லாஹ தௌஃபீக். அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலைமைகளை விட்டு பாதுகாப்பான ஆரோக்கியமான வாழ்வு நசீபாக்குவாங்க. இன்னும் ஒரு பக்கத்தில் மிஸ்ர்ல எங்களுக்கு இந்த நாட்டில் யோசிங்க பார்ப்போம், இது நடக்கக்கூடாது, அல்லாஹ் ஆஃபியத்தை நசீபாக்குவானாக. ஒரு பள்ளிக்கு ஒரு கல்லடிச்சு சொன்னா எங்களுக்கு எவ்வளவு மண் நோகுது, எவ்வளவு நோகுது, எவ்வளவு மனவரத்தம். ஒரு பள்ளியில் ஒரு கல்லடிச்சாங்கன்னு சொன்னா
சும்மா சொல்றேன். ஒரு நாள் சுபகுதில் விட்டு வாரேன் மைரா பிளேஸ் பள்ளியில சொன்னார் ஹதரத் கேகல்ல பள்ளிக்கூடத்துல கல்லடிச்சிக்கிறாங்க, ஒரு கண்ணாடி உடஞ்சிக்குன்னு சொல்லி. அன்றைக்கு நாளே அப்செட்டா நின்று பள்ளியோடுக்கு யாரும் வந்து கல்லடிச்சாங்க. மிஸ்ர்ல பார்த்தால் சுப்ஹானல்லாஹ் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ஜும்மாவுடைய தொழுகைக்கு கூட பள்ளியிலிருந்து ஷூட் பண்றாங்க. அவங்க பள்ளிக்கு ஷூட் பண்றாங்க. எல்டிடி வந்து காத்தாங்குடியில பள்ளியை ஷூட் பண்ணாங்க. அதை நாங்க அடையாளத்தில் ஹிஸ்டரி அவர் செஞ்சது மாற்றவர்கள். நாங்க துஆ கேட்கிறோம், அவர்களுக்கும் அல்லாஹ் ஹிதாயத் நசீபாக்க. யாரு செஞ்சாங்களோ அவர்கள் யாரும் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத் நசீபாக்க. ஆனால் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ஒரு பெரும்பான்மை சமூகத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கலீஃபா, ஒரு ஜனாதிபதி, ஹாஃபிதுல் குர்ஆன், அவருடைய பேச்சுக்களை பார்க்கும் பொழுது தௌஹீதுடைய வாடை வீசிக்கொண்டிருக்குது. தௌஹீதுடைய வாடை வீசிக்கொண்டிருக்குது. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இஸ்லாமிய நாடுகளுடைய சக்திகளும் சேர்ந்து பிற நாடுகளும் சேர்ந்து அதை கவுத்து நாங்க முஸ்லீம்களாக இருப்போம், எங்களுக்கு இஸ்லாம் வாழும். என்ன அர்த்தம்? நாங்க முஸ்லீம்களாக இருப்போம், எங்களுக்கு என்ன வாழும்? இஸ்லாம். உம்மத்துல் இஸ்லாமியத்துன் பிலா இஸ்லாம், இஸ்லாமியர்கள் இஸ்லாம் இல்லாத அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கு. உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கு. அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தான வாழ்வை கேளும். இந்த யுத்தத்துக்காக வேண்டியும் பாதுகாப்பு என்ற பேர்ல ஐக்கிய நாடு சபை தொட்டு இருக்கக்கூடிய சின்ன சின்ன நாடுகள் வரைக்கும் டிஃபென்ஸ் பாதுகாப்புக்காக வேண்டி செலவழிக்கக்கூடிய பணம் இந்த மக்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக பயன்படுத்தப்படும் என்றிருந்தால் இந்த உலகம் சுவர்க்கமாக இருக்கும். உலகம் எப்படி இருக்கும்? உலகம் ஒரு வகையான டெவலப்பான பவர்ட்டிக்காக. நான் ஒரு டாக்குமெண்ட்ல வாசிச்சேன். கல்ஃப் வார் டைம்ல அந்த குவைத் சதாம் ஹுசேன் அட்டாக் பண்ண சந்தர்ப்பத்தில் அமெரிக்காவுடைய போர்சஸ் வந்துட்டு சதாம் ஹுசேனை விரட்டி அடிச்சு சரி அவங்க குவைத்துக்கு ஃப்ரீடம் எடுத்து கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு சம்பவம் இருக்கு, தெரியும் உங்களுக்கு. அந்த நாளுடைய செலவுகளை பத்தி சொல்றாங்க. அந்த நாளையில அந்த 3-4 மாசத்துல ஒரு நாளுடைய செலவு எவ்வளவு செலவுன்னு சொன்னால் அந்த தொகை பணத்தை கொண்டு உலக நாடுகள் இருக்கக்கூடிய கேன்சர் ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் டெவலப் பண்ணிக்கலாம். ஒரு நாளுடைய செலவு. ஆப்கானிஸ்தான்ல போடப்படக்கூடிய ஒவ்வொரு பம் ஒவ்வொரு கேன்சர் ஹாஸ்பிட்டல் டெவலப் பண்ற காசு. உலகத்தில் மக்களை வைத்து மக்களுடைய ரத்தத்தை உயிரை தரித்து நாங்கள் வாழணும் என்ற சொசைட்டியாகத்தான் சமூகமாகத்தான் மனித சமூகம் செய்து மாறிக்கொண்டு அவனை கொண்டு சரி வாழும். எனவே அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தை கேளுங்கோ. நான் நினைக்கிறேன் சுபஹுடைய குனூத்துல இதைத்தான் அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். 5 துஆக்கள். இது குனூத்ன்றது இருக்குது, இது ஒரு துஆ. யாருக்கு துஆ குனூத்தில் ஓத விருப்பமோ ஓதுங்கோ, இல்ல குனூத்தில் ஓத இல்ல சும்மா ஓதுங்க, பிரச்சனை. ஆனா துஆ வாரிதான துஆண்டால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதின துஆ. ஒவ்வொரு நாளும் காலையில சுபஹுல 5 துஆக்கள், 5 அப்ளிகேஷன், 5 ரிக்வெஸ்ட் அல்லாஹ்விடத்தில். முதலாவது ரிக்வெஸ்ட், அல்லாஹும்ம ஹ்தினி ஃபீமன் ஹதைத். யா அல்லாஹ், உலகத்தில் யாருக்கெல்லாம் ஹிதாயத்தை நசீபாக்கிட்டாயோ அவர்கள என்னையும் ஒருவனாக்கி வச்சிருவாயா, நேர்வழியை தந்து. எங்கட உள்ள எங்கட கையில இல்ல. ரப்பனா லா துஸிஅ் குலூபனா பஅத இத் ஹதைதனா. எங்களுக்கு ஹிதாயத்து தந்ததுக்கு பிறகு வழிகட்ட தந்துடாதே.
இந்த உள்ளம் எங்கட கையில இல்ல. எத்தனையோ பேர் இருந்தாங்க நோம்புல, எல்லாரும் சொன்னாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த நோம்புல தொழுகையை பிடிச்சிக்கிறோம், இதே தொடர்ந்து செய்ய முடிச்சு. எத்தனையோ பேருக்கு நியத்தி, எத்தனை பேருக்கு பாக்கியம் கிடைச்சது, எத்தனை பேர் உலமாயிட்டாங்க. பெருநாளண்டே இல்ல, ஆனா நியத்தி ஹிதாயத்து கிடைச்சோடும் அந்த ஹிதாயத்து நிரந்தரமா இருக்கணும். ரப்பனா லா துஸிஅ குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் அல்லாஹ் கேக்குறான். அல்லாஹும்ம ஹ்தினா ஃபீமன் ஹதைத். தனியே கேக்குறண்டா அல்லாஹும்ம ஹ்தினி ஃபீமன் ஹதைத். யல்லாஹ் இந்த உலகத்துல யாருக்கெல்லாம் நேரு வழியை நசீபாக்கிட்டாயோ அவர்கள எனக்கும் என்னையும் ஒருவனாக்கி கொள்வாயாக. இரண்டாவது என்ன? வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத். மிக முக்கியமான துஆ. யல்லாஹ் இந்த உலகத்துல யாருக்கெல்லாம் ஆரோக்கியமான வாழ்வை நீ கொடுத்திருக்கிறாயோ அவர்கள எனக்கும் ஆஃபியத்தான வாழ்வை தந்துடுவாயாக. ஆரோக்கியமான ஆஃபியத்தான வாழ்க்கை. ஆஃபியத்தின் அர்த்தம் ஆரோக்கியம், கம்ஃபர்டான லைஃப். கம்ஃபர்ட், இந்த கம்ஃபர்ட் என்றது ஆரோக்கியம் என்றது ஹெல்தி அல்ல, ஹெல்தி மட்டுமல்ல, புள்ள ஆரோக்கியமா இருக்கும், வயிற்றுள்ள புள்ளையும் ஆரோக்கியமான புள்ளையாக வெளியே வரும், வீட்டுக்கு வர மருமகன் ஆரோக்கியமான மருமகனாக இருக்கணும், நான் படித்த கல்வி ஆரோக்கியமாக இருக்கும், இந்த பணம் ஆரோக்கியமாக இருக்கும். அல்லாஹ் கேட்கிறது ஆபியத். மூணாவது துஆ வத்தவல்லனி ஃபீமன் தவல்லை. யா அல்லாஹ் நீ யாரையெல்லாம் உன்னுடைய விலாயத்துல ஓண்ட பொறுப்புல வச்சுக் கொண்டாயோ அவர்கள் என்னை ஒருவனாக்கி. நான் ஓண்ட பொறுப்புல யா அல்லாஹ், ஓண்ட பொறுப்புல நான் இருந்தா எனக்கு எந்த தீங்கும் வராது. நாலாவது துஆ அல்லாஹ் எனக்கு என்னென்ன நிஅமத்துகளை தந்திருக்கிறாயோ எல்லா நிஅமத்திலையும் பரக்கத்து செய்வாயா. ஆபியத்தான வாழ்க்கை, அல்லாஹ்வோட பாதுகாப்பு, ஹிதாயத்து, அல்லாஹ்ட்ட பரக்கத்தை கேட்கிறோம். அஞ்சாவது துஆ கேட்கிறோம், யா அல்லாஹ் என்னென்ன ஷர்றுகளை எல்லாம் கெடுதிகளை எல்லாம் எங்களுக்கு முடிவு செய்திருக்கிறாயோ அவைகள் அனைத்தை விட்டு எங்களை பாதுகாத்துவார், பாதுகாத்துவார். வந்தார் என்கிட்ட இந்த நோம்புக்கு பிறகு, ஹதரத் நேற்று ராவு, ஒரு நாள் ராவு மனைவிக்கும் எனக்கு இடையில படுக்கையில வச்சு கொஞ்சம் பிரச்சனையா விட்டது. ராவு முழுக்க தூக்கம் இல்லை எனக்கு. சுபத்தொழுட்டு வந்தேன், வீட்டுக்கு வந்து பார்த்தா வைஃப் என்னுடைய மதுவ கடை எடுத்து பாஞ்சா. எனக்கு 4 புள்ளைக்குது. எடுத்தெடுப்புல 3 தலாக் சொல்லிட்டேன். எடுத்தெடுப்புல 3 தலாக் சொல்லிட்டேன். அன்றைக்கு நாளுடைய ஷர்ரல் அவருக்கு, அன்றைக்கு நாளுடைய எங்கட வாய் என்ன செய்ய முடியும் தெரியாது. அன்றைக்கு நாளுடைய ஷர்ரல். இப்ப கவலைப்பட்டவர். நான் கேட்டேன், 4 புல் இருக்குது வாப்பனக்கு, அந்த ஞாபகம் கூட வரலையா? அழுகுறாரு. இப்ப அழுது வேற இல்ல, இப்ப அழுது வேற இல்ல. ஒவ்வொரு நாளும் ஹைரும் இறங்குது, ஷர்ரும் இறங்குது. எங்கிருந்து? மேலே. அல்லாஹ்ட்ட ஹைர கேளுங்கோ, எதை விட்டு பாதுகாத்துட்டு போகும்? ஷர்ரை விட்டு பாதுகாப்பு. எத்தனை பேர் பள்ளி உள்ளுக்கு வராங்க ஒவ்வொரு நாளும், மாஷா அல்லாஹ், புதிய புதிய ஆட்கள் பள்ளி உள்ளுக்கு வராங்க. எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் மறியலுக்கு போறாங்க. எத்தனை பேர் ஒவ்வொரு நாள் புதுவாக்கள், புதிய மூஞ்சி பள்ளிக்கு வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ், அது அவங்களுக்கு பாக்கியம். எத்தனை புதிய மூஞ்சி ஒவ்வொரு நாள் மறியலுக்கு போறாங்க. நல்லவர்கள், ஆபியத்தான வாழ்வெல்லாம் ஷர்ரை விட்டு வந்தாட பாதுகாப்பு. எனவே ஃபித்னாவுடைய காலம், ஃபித்னாவுடைய தௌர், ஃபித்னாவுடைய ஜமான், அல்லாஹ்ட்ட எல்லா வகையான ஃபித்னாக்களை விட்டு பாதுகாப்பு தேடுவோம். சந்தர்ப்பம் கிடைச்சு வந்தா இன்ஷா அல்லாஹ் ஃபித்னாக்களை பத்தி வந்த ஹதீஸ்கள், எப்படிப்பட்ட ஃபித்னாக்கள். இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஹாதீஸுல் ஃபித்ன் என்று சொல்லி ஒரு கிதாப் எழுதியிருக்கிறார். ஃபித்னாக்களை பத்தி சொல்லப்பட்ட ஹதீஸ், தனி ஃபித்னா, ஃபித்னாவுடைய காலம் எப்படி இருக்கும். இந்த ஹதீஸ்களை நான் படிச்சு கொண்டிருந்தேன். எனக்கு பேரே அது கொஞ்சம் லேட் ஆகி அந்த டாக்குமெண்ட் கிடைச்சிச்சு. இந்த வாய்ச்சி கொண்டிருக்கும் பொழுது நாங்க இந்த காலத்துல வாழ்றோமோ இது 1400 ஆண்டுகளுக்கு முன்னால சொல்லிட்டாங்க. அதுல வந்திருக்குது அந்த ஃபித்னாக்கள் ஒன்றுதான்
யக்ஸுருல், அதாவது கொலை அதிகமாக நடக்கும். என்ன நடக்கும்? கொலை அதிகமாக நடக்கும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு யக்ஸுருல் ஹரஜ், ஹரஜ் என்று அதிகமாயிக்கும். கேட்டாங்க ஒமல் ஹரஜ் யா ரசூலல்லாஹ், ஹரஜ் என்றா என்ன? கொலைகள் கூடும். எந்த அளவுக்கு கொலை கூடும்டா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கொலை செய்யக்கூடியவனுக்கு தெரியாது நான் ஏன் இவனை கொலை செய்வேன், கொலை செய்யப்பட்டவனுக்கு தெரியாது நான் ஏன் கொலை செய்யப்பட்டேன். சும்மா ரோட்ல போறான், சுட்டு போறான். கொலை செய்யறவனுக்கு தெரிய ஏனப்படாங்க கொலை செஞ்ச, சும்மா ஹேபிட். சும்மா மெயின் ரோட்ல போயிட்டு ஒரு பம் சண்டை வச்சு போட்டு கார்ல பிளாஸ்ட் பண்ணி விட்டுறாங்க. வச்சு போட்டு சொல்றாங்க அல் காய்தா வச்ச பம், சூசைட் வச்சிருக்கிறேன் இல்ல, உங்களுடைய கார்ல உங்களுக்கே செட் பண்ணி உங்களுக்கு அங்கே வச்சு ரிமோட் கொண்டு ஆபரேட் பண்ணல, யாருக்கு தெரியுது? கடைசிக்கு பேர் என்ன? அது அல் காய்தா அல்லது இவங்க பேரு, அவங்க என்னமோ டெரரிஸ்ட் இயக்கம், அவங்க தான் உரிமை கூறிக்கிறாங்க செஞ்சு சொல்லி. என்ன உரிமை கூற பேப்பர்ல போட்டாங்க. நீங்க தான் வச்சு சொல்றீங்க, நீங்களே டிக்ளைன் பண்றீங்க, நீங்களே அல் காய்தான்றீங்க. இதெல்லாம் உலகத்தில் ஒரு வகையான கிரியேட் பண்ணப்பட்ட ஹிஸ்டரி. இதெல்லாம் இப்ப முந்தைய ஒரு காலம் நீச்சது முஸ்லீம்களை பார்த்து பயங்கரவாதி யார் சொன்னது? அமெரிக்கா சொல்லிச்சு. இவங்க எல்லாம் டெரரிஸ்ட், வோ அகைன்ஸ்ட் டெரரிசம். இப்ப இதே வார்த்தையை தான் யார் சொல்றாங்க? மிஸ்ர்ல சொல்றாங்க, முஸ்லீம் சொல்றாங்க. இப்ப யாருக்கு எதிராக? இப்ப இது வந்து அகைன்ஸ்ட், எதுக்கு எதிராக? டெரரிசத்துக்கு எதிராக யுத்தம். சுப்ஹானல்லாஹ். சொந்த நாட்டுல, சொந்த நாட்டுல அன்றைக்கு என்னத்த சொன்னாங்களா அவங்க இதை சொல்றாங்க. இன்றைக்கு என்ன பித்தனாப்ப இது? என்ன பித்தனா இது? அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தை கேளுங்க, வேறொன்றும் செய்யல, வேறொன்றும் செய்யல. இதுல இன்னும் ஒன்றுதான், இந்த பூமிக்கு மேல ஹிலாபத்து வரணும், நிச்சயமாக வரும். ஆனா ஹிலாபத்து முந்தி வாரதில்லை, மக்கள் பக்குவப்படணும் முந்தி, அதுக்கு பிறகுதான் இது வரும். இது வரும் ஹிலாபத். ஹிலாபத்தால மக்களை பக்குவப்படுத்தலாது, மக்கள் பக்குவப்பட்டால் இது வரும். இது வரும் ஹிலாபத்து. மக்கள் முந்தி பக்குவப்படணும், மக்களிடத்தில் ஹிலாபத்துடைய பொறுமதி விளங்கணும், மக்களுக்கு இஸ்லாத்துடைய பொறுமதி வரணும். நான் ஒரு முஸ்லீமாக வாழணும் என்ற ஆசை யாருக்கு வரணும்? யாருக்கு வரணும்? மக்களுக்கு வரணும். அப்பதான் அல்லாஹ் ஹிலாபத்தை நசீபாக்குவான். ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், வஅதல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி லயஸ்தக்லிஃபன்னஹும். ஈமானும் சாலிஹான அமலும் யாரிடத்தில் இருக்குதோ அவர்களுக்கு இந்த பூமியுடைய ஹிலாபத்தை நாங்க கொடுப்போம். நிபந்தனை என்ன? ஈமான் சாலிஹான அமல். இப்ப நீங்க இருந்து பார்ப்போம், ஈமான் சாலிஹான அமல் உலகத்தில் யார் அமல் என்று சொல்றது வெறுமனே தொழுக மட்டுமல்ல. எங்க நாடுகள்ல மாஷா அல்லாஹ் தொழுக வீதம் கொஞ்சம் கூடிக்குது, சொல்ற அளவுக்கு இல்ல. சில கணக்கு சொல்றது 90 வீதம் 85 வீதம் 100 வீதம் எல்லாம் சொல்றாங்க. அந்த அளவுக்கு இல்ல, அந்த அளவுக்கு இல்ல. அது மிகைப்படுத்துறது. தயவு செஞ்சு சொல்றேன், இதையும் மிகைப்படுத்தி சொல்ல வேணாம். இருக்கிறத இருக்கிறபடி சொல்லுங்க, இருக்கிற சொல்லுங்க. நான் ஒரு இடத்துல இருந்தேன். அப்ப அங்க ஒரு ஆள் தந்த ஊரை பத்தி சொல்றாரு. எங்க ஊர்ல ஒரு ஊருக்கு ஒரு மஹல்லாய்க்கு 100க்கு 100 தொழுகையாளின்றாரு. அப்ப அவர் சொல்றவர் வந்துட்டு எங்க ஊரை சேர்ந்தவர், எங்க லொகேஷன், நான் எங்க ஊரு கண்டி சைட்ல சேர்ந்தவர். எனக்கு என்னடா இவர் சொல்றாரு 100க்கு 100? இந்த ஊர்ல 100க்கு 100? எல்லாம் பிடிச்சது அவரை கூப்பிட்டு கேட்டு, நீங்க வாங்கலாம் என்ன செய்யுங்க. இல்ல எங்க ஊர்ல ஒரு தக்கியா ஒன்று இருக்குது, அந்த தக்கியா 4 குடும்பம் தான் நிற்கிறாங்க. எத்தனை குடும்பம் இது? வல்லாஹியா இந்த இதை சொல்றாரு இவர். பக்கத்தில் உள்ள அரபி எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் 100க்கு 100 இவங்க எழுதுறாங்க, மார்க்ஸ் பண்றாங்க. இப்ப சுபஹுக்கு 100க்கு 100 பள்ளிக்கு வராங்க. இவர் சொன்னது பொய் இல்ல. 4 பேர் பள்ளிக்கு வந்து எத்தனை பேர் பாப்பா? எத்தனை பேரு? இது மிகைப்படுத்துறது, இது ராங் மெசேஜ கொடுக்கிறது, இது தவறான அபிப்பிராயத்தை உருவாக்குறது. உருவாக்குவான இருக்கிறத இருக்கிறபடி சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? இருக்கிறத
இருக்கிறபடி சொல்லுங்க. நீங்க பொசிஷன்ல நீங்க கூட்டிக்கிறதுனா நம்ப கூட கிடைச்சிடல. அது பொசிஷன் தான் பதில் சொல்லப்படும். தொழுகையாளிகள் விகிதாசாரம் இத்தனைதான், இவ்வளவுதான். தொழுகையாளிகளுடைய விகிதாசாரம் என்ன? சாலிஹான அமல் மக்கள்கிட்ட வரணும்டா எங்க சொல்றது? உலகத்தில் 54 53 முஸ்லீம் நாடு இருக்கின்றோம். எந்த நாட்டில் அப்ப வட்டி ஹராம் சொல்லுறாங்க? எந்த நாட்டில் வட்டி ஹராம் சொல்லுறாங்க? சவுதி இருக்குதா? சவுதி இஸ்லாமிய நாடு யார் சொன்னது? அது பாஸ்போர்ட் எழுதப்பட்டிருக்கிறது. தௌலா இஸ்லாமிய அது யாருக்கு எழுதி கொள்ளலாம் தானே. இங்க பௌத்த நாடு சொல்றாங்க, அது டாக்குமெண்ட்லயும் இல்ல. பௌத்த நாடு இருக்குது. ஆனா எல்லா இடத்துலயும் கசின தொண்டு போடுவாங்க. மாஷா அல்லாஹ், பிரச்சனை இல்ல. வேற என்ன எல்லாம் ஒரு போத்தல் தண்ணி சும்மா கிடைக்காது. இன்ஷா அல்லாஹ் காலப்போக்கில் சாராயம் சும்மா கிடைக்கும். காலப்போக்கில் சாராயம் சும்மா கிடைக்கும். மலிவு விற்பனைக்கு வரும். இது வரும். அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் கொடுத்து உலகத்தில் ஒரு வகையான ஃபித்னாவுடைய தௌரி, ஃபித்னாவுடைய காலம், ஃபித்னாவுடைய காலம். உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலும் இன்னும் சென்ட்ரல் பேங்க் இஸ்லாமிக் பேங்கா மாறல. சென்ட்ரல் பேங்க் இஸ்லாமிக் பேங்க் இல்ல என்ன நடக்கும்? அங்க இஸ்லாம் வரையலாம். எனவே வாழ்க்கையில யாமிச்சுக்கோங்க, ஹிலாபத்தே ராஷிதா இந்த பூமிக்கு திரும்பி வரும். மாஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரக்குள்ள இந்த அல்லாஹ் ஹிலாபத்தை கொண்டு வருவான். ஆனால் அதுக்கு உம்மத்து தயாராகும். உம்மத்து என்ன செய்யணும்? தயாராகணும். அல்லாஹ் நினைக்கிறேன் அதுக்குரிய ஆயத்தமாகத்தான் இருக்கும். அல்லாஹ் உம்மத்தை தயார்படுத்துகிறான், உம்மத்தை சரிப்படுத்துகிறான். அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு நல்லவை நாடுவானாக, நல்ல ஒரு சூழல் உருவாக்குவானாக. ஆஃபியத்தான வாழ்வுக்கு அல்லா இடத்துல பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் எங்க எல்லாரையும் எல்லா வகையான ஷர்றுகளை விட்டு பாதுகாப்பானாக. அன்பான சகோதரர்களே, நாங்க சூரத்துல் அஹ்ஸாபுடைய சில ஆயத்துகளை நாங்க சென்ற ரமலானுக்கு முன்னால வகுப்புல பார்த்தோம். அதுல நாங்க ஒன்று பார்த்தோம், கடைசியாக பார்த்தேன்னு சொன்னால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகன் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய மனைவியை தலாக்கு சொன்னதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஸைனபை நிக்காஹ் செய்து கொண்டார்கள். நிக்காஹ் செய்து கொண்டதற்கு பிறகு மக்கத்து காபிர்கள், குறைஷிகள், அதாவது அங்கிருந்த மக்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், தண்ட மவனுடைய மருமகளை இவர் நிக்காஹ் செய்து கொண்டார் என்று சொல்லி ஒரு குறைய கிளப்பினாங்க. ஏண்டா வளர்ப்பு மகனையும் சொந்த மகனாகத்தான் பார்த்து வந்தாங்க. இதனுடன் சம்பந்தப்பட்ட சில விடயங்களை நாங்க பார்த்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சட்டத்தை உடைக்கிறதுக்கு வளர்ப்பு மகன் சொந்த மகன் அல்ல, வளர்ப்பு மகன் மனைவி உங்களோட மருமகள் அல்ல, வளர்ப்பு மகனுடைய மனைவி உங்களுக்கு மஹரம் இல்ல, வளர்ப்பு மகன் உங்களோட மனைவிக்கு என்ன இல்ல, மஹரம் இல்ல என்ற சட்டத்தை அல்லாஹ் உடைக்கிறதுக்கு குர்ஆன்ல பல வகையான விதத்தில் அல்லாஹ் கையாண்டிருக்கிறார். பல வகையான நான் நினைக்கிறேன் இது இந்த சட்டத்தை பற்றி அல்லாஹ் விவரித்தது போல குர்ஆன்ல வேறு சட்டத்தை விவரித்து பண்ணுறியா. ஒன்று சொன்னான், மனிதனுக்கு 2 உள்ளம் இல்ல, 2 உம்மா இல்ல, அதே மாதிரி 2 வாப்பாம் இல்ல. ஒருத்தருக்கு போய் தன்னை மனைவியை பார்த்து சொல்ல முடியாது, நீ ஏண்ட உம்மா மாதிரி சொன்னா 2 மாசம் நோம்பு பிடிக்கும். எத்தனை மாசம்? அந்தி அலைய கவஹரி உம்மி, நீ எனக்கு உண்ட முதுகு எனக்கு என் உம்மாவை போலன்னு சொன்னா உம்மன் இடத்துல கொண்டு யாரையும் வச்சேலாது, உம்மன் இடத்துல கொண்டு யாரையும் வச்சேலாது. அது திஹார். قد سمع الله قول التي تجادلك في زوجها وتشتكي الى الله والله يسمع تحاوركما. யாரையும் கொண்டு வந்து தாயினுடைய தானத்தில் வைக்க முடியாது. தாய் தான். ஒருவருக்கு எப்படி அல்லாஹ் ஒருவனோ இதே மாதிரி யாருண்டு? தாயும் உண்டு. யாருடைய தாய்மாரெல்லாம் இருக்கிறாங்களோ ஆப்பர்ச்சுனிட்டிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கோங்க. கபர்ல கொண்டு வச்சுட்டு தாய் தந்தையை பத்தி கவலைப்பட்டு வேலை இல்லை. ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா பாதிச்சுக்கோங்க. இது இல்லா பேசுறோம், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பறிக்கப்படும், மிஸ் பண்ணிடுவோம். அநேகமானவங்க மிஸ் பண்ணிப்பட்டுதான் கவலைப்படுறது. அல்லாஹ் எங்க எல்லாரையும் மன்னிப்பானார். எப்படி வாப்பா உண்டு உம்மா உண்டு, அதே மாதிரி யாரு? வாப்பா
மா ஜஅலல்லாஹு அல்லாஹ் சொல்றான் உனக்கு ரெண்டு உள்ளம் இல்ல, ஒரு உள்ளம் தான் இருக்குது. அது ஒரு வாப்பா ஒரு உம்மா. உங்களுக்கு ஒரு வாப்பா, அப்ப யார் உங்களை பெற்றோ அவர்தான் வாப்பா, யாருடைய இதான. எனவே எப்ப பார்த்தாலும் உங்களோட வாப்பா மாட்டு மதத்தை சார்ந்த ஒருவராக இருக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனா உங்களோட பேரை கூப்பிடக்குள்ள இன்னாருடைய மகன் தான் கூப்பிடப்படும். அதுல தலைவர் வாப்பா யாரு சொல்லுங்களேன்? அபூ தாலிப். அவர் காபிர். நாங்க அலி இப்னு அபீ தாலிப் சொல்றோம் இல்லையா? உமர் இப்னு கத்தாப் யார்? கத்தாப் யார்? குஃப்ர்ல மௌத்தானவர். நாங்க என்ன சொல்றோம்? உமர் இப்னு கத்தாப். அதை மாத்தேராது, அதை யாருக்கு மாத்தேராது. அது நசீம். வாப்பட பேரை மாத்துறதுக்கு ரைட் யாருக்கும் இல்லை. வாப்ப வாப்பதான், தாய் தாய் தான். அல்லாஹ் அவர்களுடைய துஆவுக்கு பாத்தியமான குழந்தைகளாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானா. இப்ப என்ன செய்யணும் சொன்னா, அல்லாஹ் சொன்னான் இந்த சட்டத்தை உடைக்கிறதுக்கு பல விதத்தினர். ஒன்று சொன்னால் உங்களுடைய மருமக்கள், உங்களுடைய மகன் முடித்த பெண்ணை நீங்க முடிக்க கூடாது சொல்றதுக்கு அல்லாஹ் சொல்ற மகன் சொல்லும் பொழுது மின் அஸ்லாபிக்கும், உங்களுடைய சொந்த மகன், வளர்ப்பு மகன் அல்ல, வளர்ப்பு மகன் சொந்த மகன். இப்படியாக குர்ஆனுடைய பல இடங்கள் எல்லாம் இதை வலியுறுத்துறான். எப்படி சொன்னால் என்ன, இதே வளர்ப்பு மகன் உங்களோட மகன் அல்ல. அதுல ஒன்றுதான் அல்லாஹ் இங்க சொல்றான், மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மிர் ரிஜாலிக்கும். மா கான முஹம்மத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, முஹம்மத் இல்லை, இருக்கல்ல. யாரா இருக்கல்ல? அபன், வாப்பாவாக இருக்கல்ல. அஹதின், யாருக்குமே வாப்ப இல்ல. யாருக்கு வாப்ப இல்ல? பாத்திமா, ஸைனப், ருக்கையா, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுன்ன, அவங்களுக்கு வாப்ப இல்லையா? அல்லாஹ் சொல்ற மிர் ரிஜாலிக்கும், உங்கள இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆணுக்கும், உங்களுக்கு எந்த ஒரு ஆணுக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பாவாக இருக்கல்ல. இந்த ஆயத்துக்கு அப்ப நாங்க படிச்சிருக்கிறோம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 ஆம்பளை பிள்ளைகள். எத்தனை ஆம்பளை பிள்ளைகள்? 3 ஆம்பளை பிள்ளைகள். அப்ப அவங்களுக்கு யாரு வாப்பா? இந்த ஆயத்திறங்கக்குள்ள உலமாக்கள் சொல்றாங்க, ஒன்றோ இந்த ஆயத்திறங்கக்குள்ள அவங்க எல்லாரும் 3 பேரும் மௌத். இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மாரிஃப் குல்தியாவுக்கு கிடைத்த ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு கிடைத்த கடைசி புள்ள இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா பிறந்திருக்கல்ல. எனவே இந்த ஆயத்திறங்கக்குள்ள நபியிடத்தில் எந்த ஒரு ஆம்பளை பிள்ளையும் இருக்கல்ல, எந்த ஆம்பளை பிள்ளையும் இருக்கல்ல. எனவே இந்த ஆயத்து சொல்லுது, மா கான முஹம்மதுன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கல்ல, அபா அஹதின் மிர் ரிஜாலிக்கும், உங்கள் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆணுக்கும் அவர் வாப்ப இல்ல. அவர் வாப்ப இல்லை என்றால் ஹஜ்ரத் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு வாப்ப இல்ல. அவர் அவருடைய மகன் அல்ல, அவர் வளர்ப்பு மகன், அவர் நபியினுடைய வீட்டில் வளர்ந்தவர், அவர் நபியினுடைய பராமரிப்பு இருந்தவர். ஆனா அவருடைய வாப்பா ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்ல. மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மிர் ரிஜாலிக்கும், உங்கள இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆணுக்கும் யார் இல்ல, அவர் வாப்பாவாக இல்ல. பெண்களுக்கு வாப்பா சந்தேகம் இல்லை. அதனாலதான் நாங்க சொல்லுவோம், இன்னைக்கு இந்த பூமிக்கு மேல மௌலானா ஃபேமிலி இருக்குது. என்ன ஃபேமிலி இருக்குது? மௌலானா ஃபேமிலி. நாங்க சொல்றோம் மௌலானா ஃபேமிலி. இந்த மௌலானா ஃபேமிலின்ற எல்லாரும் நபியினுடைய பரம்பரையில் வந்தவங்க அல்ல. எங்கள் நாட்டில் ஏற்பட்ட ஒரு பெரிய நஷ்டம் தான், எங்க யாருக்கு என்ன தெரியாது, நசப் இல்ல. குறைஞ்சபட்சம் இதுக்கு பிறகாவது எங்க நசபுகளை நாங்க பாதுகாப்போம். எங்கட வாப்ப யாரு, வாப்பட வாப்ப யாரு, அப்ப யாரு, குறைஞ்சது அந்த சரித்திரத்தையாவது இப்படி கேளும். அதுக்கு பிறகு அந்த ட்ரீ எழுது வீட்டுல நசபி கூடும். என்னை கூடும்? நசபி. எனக்கு ஆச்சரியம் சொல்றதுக்கும், போலீஸ் கிரவுண்ட்ல கல்யாணம் நினைச்சு, கல்யாணம் என்ன கல்யாணம் திருவாபம், நாய் கல்யாணம். என்ன சொல்றாங்க? நல்ல பரம்பரையில் நாய் இல்லையா? பேப்பர்ல எழுதி வச்சு எடுத்து வச்சு போலீஸ் மாதிபர் சொல்லிக்கிறார், என்ன இந்த நாட்டில் நாய் இருக்குது, என்ன நாய் இல்ல, நல்ல நசமுள்ள நாய் இல்ல, அதை உற்பத்தி செய்யத்தான் நாங்க இதை செஞ்சுக்கிறோம். இது கலாச்சாரத்துக்கு முரணான செயல் அல்ல. நாய்க்கு நெசவு பார்க்கிற சமூகம் அப்பா,
மனிதனுக்கு நசபு தேவையில்லை, மனிதனுக்கு தேவையில்லை, நசபு தேவையில்லை. நாய்க்கு நசபு தேவை. நாயினுடைய நசபை நாங்க வலியுறுத்துறோம். ஆனால் எதனுடைய நசபு? சரி, அல்லாஹ் அதனால ஞாபகம் எழுதி போட்டு அதுக்கு மினிஸ்டர் சொல்றாரு. என்ன அந்த மினிஸ்டர் என்ன சொல்றாரு? இல்ல நாட்டுல நசபுள்ள நாய் இல்ல, எனவே நசபுள்ள நாய் உருவாக்கும். சுப்ஹானல்லாஹ். நாய்க்கு நசபு சொல்றோம். நாய் விற்கக்குள்ள சொல்றாங்க. இப்ப நான் பேத்து வாங்கி இல்ல, மக்கள் சொல்லுவாங்க என்ன நாயை பத்தி வாங்கக்குள்ள சொல்லுவாங்களாம், இந்த நாய் இதுல நாய், இதுல உம்மா, இதுல வாப்பா, இதுதான் இதுதான் இதுதான். கல்யாணம் முடிச்ச போக்குள்ள தோல் நல்ல வெள்ள வெள்ள தோல், மாஷா அல்லாஹ், நல்லா படிச்சிருக்கிறான், நல்ல டிகிரி எடுத்திருக்கிறான். நசபங்க அதை பத்தி யாரும் கேட்கிறதே இல்லை, கேட்கிறதே இல்லை. எந்த குலத்தை சேர்ந்தவங்க, எந்த பரம்பரையில வந்தவங்க, எங்கிருந்து வந்தவங்க, குறைஞ்சபட்ச அன்புக்குரிய சகோதரர்களே, பாஸ் பாஸ் அது முடிச்சு அதை பேசுவே இல்லை. இப்போ இருக்கிற நசபையாவது பாதுகாப்பு. ஒவ்வொருத்தரும் அந்த ட்ரீ எழுதுங்க, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நசபுகளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு முறை தான் ஜியாரத். ஜியாரத்துன்னா கபர் ஜியாரத் பண்றல, தரிசிக்க போறது. ஜியாரத்துன்னா நாங்க போறது எங்க போறது? சில வார்த்தை வச்சுறது ஜியாரத்து எங்க போறது? அப்படி இல்ல. ஜியாரத்துன்றது என்ன? சொந்தக்காராக்களை பார்க்க போறது. பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்தும். பிள்ளைகளுக்கு இது மாமா, இது சாச்சா, இது கசின், இது இவங்க இவங்க இவங்கன்ற முறை அறிமுகப்படுத்தும். இது ஒரு பெரிய குடும்ப உறவை வளர்க்கறதுக்கு வழி. இது குடும்ப உறவை வளர்க்கறதுக்குரிய வழி. மாற்று மதத்தை சார்ந்த சகோதரா இருந்தாலும் சரி, மாட்டு மதத்தை சார்ந்த எங்க சகோதரர்கள் மாட்டு மதத்தில் இருக்கிறாங்க, நாங்க போகத்தாங்க. இந்த சமூகத்தில் ஏற்பட்ட 2 குறை இருக்குது. நாங்க எப்பயும் பேலன்ஸ் உடைய உம்மத். பேலன்ஸ் நான் எப்பயும் சொல்லுவேன், ஒரு நன்மையான கர்மம் 2 பாவத்துக்கு மத்தியில். ஒரு கூட்டம் ஹதீஸ்ல வந்து ஒரு கூட்டம் வைக்கிறாங்க, மாற்று மதத்தை சார்ந்த மக்களுடைய சேர்ந்து கரைஞ்சு வைத்தாங்க. எப்படி கரைந்து வைத்தாங்க? மிக்ஸ் ஆகி எப்படி வைத்தாங்க? அப்படியே கரைஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு முஸ்லீம்களுக்கு எந்த ஐடென்டிட்டியும் இல்லை. மிக்ஸ் ஆகினாங்க, நன் முஸ்லீமை போல் ஆயிட்டாங்க. அப்படிப்பட்ட சொசைட்டியாக சொல்லேது எங்க சமூகத்தில் மலே சொசைட்டி பெரும்பான்மையாக இல்லாமன்ற பௌத்த மக்களுடைய சேர்ந்தாங்க. எந்த விதமான டிஃபரன்ஸும் இல்லை, ஐடென்டிட்டியும் இல்லை, லாங்குவேஜும் இல்ல, கல்ச்சரலும் இல்ல, ஒன்றும் இல்லை. அப்படியே மெல்ட் ஆகி கடைசி பார்த்தா என்ன திருப்ப அதே தோரா பிச்சேலா மறுவா திருப்பி இருக்கேலாத லெவல்ல அவங்க ஆகிட்டாங்க. நாங்க யார் தெரியுமா? சேர்ந்தா கரைஞ்சிடுவோம் சொல்லி ஓரமாகிட்டோம். சேர்ந்தா நினைச்சிடுவோம், கரைஞ்சிடுவோம் அப்படியே ஓரமாகிட்டோம். இது 2ம் தவறு. இந்த நாட்டில் ஏற்பட்ட பெரிய பிரச்சனை தான். நாங்கெல்லாம் யாரு? சேர்ந்தா கரைஞ்சிடுவோம் சொல்லி அப்படியே ஓரமாகிட்டோம். ஐசோலேட்டட், ஒதுக்கப்பட்ட சொசைட்டி, ஓரமாகி போற சமூகம். பெரும்பான்மை சமூகத்தோடையோ சிறுபான்மை சமூகத்தோடையோ நாங்க யாரோடையும் சேர்றது சரியப்பா. பெரும்பான்மை சமூகத்தோட தான் சேரல. சிறுபான்மை சமூகம், கிறிஸ்துவ சமூகம், தமிழ் சமூகம், அவங்களே சேர்றது, யாரோடையும் சேர்றது. நாங்க எப்ப பாக்குறது? நாங்க அப்படி வானத்தா, நீங்க எல்லாம் உம்மோட வயிற்றிலிருந்து பிறந்தவங்க, நாங்க வானத்தால வந்தவங்க. அப்படியே எங்க நாங்க ஓரமாத்தான் போவோம். எங்களுக்கு எல்லாம் வேற, எங்களுக்கு எல்லாமே வேற. ஸ்கூல் வேற, அது வேற, இது வேற, அது வேற, இது வேற, எல்லாத்திலும் வேற. இதுதான் கூடாது. நாங்க சேர்ந்து வாழோணம், கரைந்து போகக்கூடாது. எப்படி வாழணும்? சேர்ந்து வாழோணம், என்ன செய்யக்கூடாது? கரைந்து போகக்கூடாது. எங்கட ஐடென்டிட்டியா இருக்கணும். நான் உதாரணம் சொல்வதற்கு, பால் கோப்பை, இது பால் கோப்பை, ஒரு பால், ஒரு கிளாஸ்ல பாலை குழந்தைங்க, இந்த பாலுக்கு சீனியை போட்டு என்ன சொல்லுவோம்? சீனி கரையுமா பால் கரையுமா? சொல்லுங்க. சீனி கரையும். இதுவும் கூடாது. ஒரு பால் கோப்பையில ஒரு டீ பேக் தூக்கி போட்டீங்கன்னா எது கரையும்? ஒரு பால் கோப்பையில டீ பேக், டீ பேக் லிப்ட் டீ பேக் எங்க போட்டீங்க? சூடான பால்ல போட்டீங்க. இப்ப என்ன பால் மாறினா எது மாறும்? பால் மாறி. இப்ப பால் இல்ல, இப்ப பேர் என்ன? டீ. தேயிலை அப்படியே கரையாம
முஸ்லீம்கள் தேலையமாறு ஆகிடும். ஒரு சமூகத்தோட சேர்ந்தா எங்கட குணம் அவங்கள்ட்ட வரணும். யார்கிட்ட வரணும்? யார்கிட்ட வரணும்? அந்த நாங்க கரையக்கூடாது. நாங்க அப்படியே நினைப்போம். எங்கள்கிட்ட மாத்த வரக்கூடாது. நாங்க சீனி மாதிரி ஆயிடப்படாது. நாங்க யாரும் சீனி மாதிரி. நாங்க கேள்விப்பட்டிருக்கிறது, அது கேள்விப்பட்ட சான்ஸ் இல்ல. நாங்க கேள்விப்பட்டிருக்கிறது எத்தனையோ முஸ்லீம்களை பார்த்து சொல்றோம், அவங்களோட சேர்ந்து அவன மாதிரி ஆகிட்டான்னு சொல்லி. சிங்களாக்களும் செல்றோ தெரிய முஸ்லீம்களுடைய சேர்ந்து இவன் முஸ்லீம் ஆகிட்டான்னு சொல்லி பார்த்து நாங்க எங்களுக்கு சமுத்திரம் கிடைச்சிடலே பார்க்கறது செல்வோ மேலும் அப்படி சென்னாலே அபூர்வமா தான் இருக்கும், குறைவா தான் இருக்கும். ஆனா பெரும்பாலும் என்ன, மத்தாக்களுடைய சேர்ந்து அவங்க எப்படி ஆயிட்டாங்க? அவனமா ஆயிட்டாங்க. கையில நூல் கட்டுறாங்க. அவங்கள்ட்ட உள்ள கலாச்சாரம் எல்லாம் அப்படியே வந்திருக்குது. அவங்கள மாதிரி முடிவெட்டுறாங்க. இது ரெண்டும் கூடாது. நாங்க யாரு தெரியுமா? கலந்து வாழுவோம், கரைந்து போக மாட்டோம். கலந்து வாழும். சொசைட்டில கலந்து என்ன செய்வான எங்களுக்கு வெள்ளப்பட பிரிச்சமான நான் உலமாக்குறது சொல்றது. ஒரு சபையில போனா பங்கனுக்கு போனா அவங்களுக்கு வெள்ளப்பட முடியும். வெள்ளப்படப்படுவாங்க. வார வாரமா உட்கார்ந்து உலமாக்கள் அடிச்சது என்ன? முஸ்லீம்களை பிரிச்சாரு. யாரை பிரிச்சுக்கிறது? உலமாக்களை பிரிச்சு வச்சுக்கிறது. இவங்க யாருக்கு சொன்னா இவங்க பிள்ளைக்கு பேர் வச்சிருக்கிறதுக்கும் பிள்ளை அடக்கிறதுக்கு மட்டும்தான். மத்த எல்லாம் விட்டு கேட்கிறாங்க. நாங்க மத்தெல்லாம் மாத்துக்கொள்வோம். அப்படி இல்ல, சமூகத்தில் சேர்த்துவோம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும், உங்கள எந்த ஒரு ஆணுக்கும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாராய்க்கல்ல, வாப்பாவாக இருக்கல. அப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய குடும்பம் என்று சொல்லி நாங்க சொல்றோமே, இந்த குடும்பத்துடைய செயின் நீங்க எடுத்து பார்த்தா உண்மையிலேயே அந்த செயின்ல உள்ளவங்க இப்ப இந்த நாட்டில் இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இந்த நாட்டில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு நஷ்டம் என்னன்னு சொன்னால், அவங்க அவங்களுடைய மொழியை இழந்துட்டாங்க. என்ன மொழி? அரபு மொழி இழந்துட்டாங்க. அரபு மொழியை இழந்துட்டாங்க. நான் சமீபத்தில் கிட்டத்தட்ட நோம்புக்கு பிறகு நான் ரியாதில் இருந்தேன். அங்க ஒரு மௌலானா குடும்பம், அதாவது ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹுடைய குடும்பத்தை வம்சத்தை உள்ள ஒரு சகோதரர் சந்தித்தேன். அவர் சொன்னாரு, சவுதியில ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அந்த குடும்பத்தில் வாரவங்களுக்கு ஜக்காத் இப்பே வாங்குறது ஹராம். அந்த குடும்பத்தில் வாரவங்களுக்கு ஜக்காத்து வாங்குறது இப்பயும் ஹராம். ஏன்? ஹசன் ரலியல்லாஹுடைய குடும்பம் அது அந்த குடும்பத்தில் ஹராம். அப்ப அந்த குடும்பத்தில் உள்ள ஏழைகளுக்கு என்ன செய்யலாம்? அவங்க ஒரு இதொண்டு இருக்குது, ஒரு தக்காபுல் ஒன்று இருக்குது, ஒரு இரண்டு அமைப்பு ஒன்று இருக்குது. அவங்க உதவி செய்யலாம். ஆனா அதுக்குரிய நிபந்தனை சொன்னால் அரபு மொழி தெரிஞ்சிருக்கும், மொழியை பாதுகாப்பிக்கும். இதெல்லாம் சமூகத்தில் சுட்டிக்காட்டப்பட வேண்டிய சில யதார்த்தங்கள், சில உண்மைகள். குறைஞ்சபட்சம் நாங்க என்ன செய்வோம், எங்கிற நெசவு நாங்க பாதுகாப்போம். ஸல்லல்லாஹுடைய உலமாக்களுடைய கருத்து, சில உலமாக்கள் சில கிதாபுகள்ல சில வரலாறு குறிப்பிடக்கூடிய இமாம்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் வரைக்கும் உள்ள நஸப குறிப்பிட்டிருக்கிறாங்க. யார் வரைக்கும்? ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் யார் வரைக்கும்? ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனாலும் அந்த நஸபுகள் அவ்வளோ உறுதி இல்லாவிட்டாலும் கூட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்விடமிருந்து 20 பேர் வரைக்கும், எத்தனை பேர்? 20 பேர் வரைக்கும் உள்ள நஸபு பாதுகாக்கப்பட்ட நஸபு. அதுல எந்த விதமான கலப்பும் இல்ல, அது அப்படியே தான் என்ற உலமாக்கள் உறுதிப்படுத்திக்கிறார். எத்தனை பேர்? 20 பேர். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் 20வது அப்பா வரைக்கும் யாருக்கு தெரியும் அந்த நஸப் அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விஷயத்துல கவனம் செலுத்துங்கோ. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு ஆணுக்கும் யார் இல்ல, பாப்ப இல்ல. சொல்லிப்பட